பிரபு 8ஆம் நம்பர் செல்லு கூட்டிகிட்டு போய் நம்ம பாணியில் விசாரிங்க, அப்போ தான் சொல்லுவான். சார் 1 மினிட். நூற்றுக்கணக்கான லேபர்ஸோட லீடர்னா என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு ஊரில் 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ டீசெண்டாக டீல் பண்ணணுமோ அவ்வளோ டீசெண்டாக டீல் பண்ணுங்க. உன்னை பற்றி வெளியே விசாரித்தோம், என்ன சொல்கிறாங்கன்னு நீயே கேளு. என்னது யூனியன் லீடர் மாறியப்பனா? அந்த ஆள் கூட இருக்கிறதே ஒரே ஒரு வெட்டி பையன். அவன் ஒருத்தருக்கு தாங்க அவன் தலைவன். லீடரா தேர்ந்தெடுத்த 7 நாள்லயே எக்கச்சக்கமா குடிக்க ஆரம்பிச்சுட்டான். வேலை வெட்டி எதுவும் பார்க்காம சும்மா சீன் பாட்டியா சுத்திட்டு இருந்தான். இந்த ஆள் இருந்தான்னா யூனியனுக்கே கெட்ட பேரான்னு சொல்லிட்டு ஒரேடியா துரத்திட்டான். ஒவ்வொரு தடவையும் மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்க கையில காலில் விழுந்து மறுபடியும் வேலையில ஒட்டிக்குவாரு. ஆனா என்னன்னு தெரியல, இந்த வாட்டி சஸ்பெண்ட் பண்ணியும் சும்மா கெத்தா ஏதோ திட்டம் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சொல்லு, என்ன திட்டம் வச்சிருக்க? ஐயா சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சத்தியமா எந்த திட்டமும் இல்லைங்க சார். இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லைங்க சார். ராஜேஸ்வரி அம்மா மேல இருக்கிற கோவத்துல அவங்கள வம்பல மாட்டுன்னு தான் சார் இந்த லெட்டர் தான் எழுதுனேன். கடைசியில இந்த லெட்டரை என்ன வம்பல மாட்டி விட்டுருச்சு சார். சார், டம்மி பீஸ். இங்கே பாருங்க, இந்த கேஸ் முடிகிற வரையும் 2 பேரும் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. எப்போ கூப்பிட்டாலும் என்கொயரிக்கு வரணும். என்ன? சரிங்க சார். தலைவரே எது சீடி வாங்க சொல்லிட்டு இருந்தீங்க? வாங்கினது பத்தாது. முத்தம்மா, இப்போ நான் எப்படி இருக்கேன்? என்ன பார்த்தா ஏதாவது தோணுமே? ஆமையா, தோணுது. என்ன தோணுது? சொல்லு. எங்க அத்தை பையன் கோபால் மாதிரியே இருக்கு. என்ன கோபாலா? அத்தை பையனா? அவன் எங்க இருக்கான்? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில. என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரியே தெரியுது? ஏ முத்துமா, என்ன நடக்குதுங்க? ஒன்றும் இல்லை, என்ன பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்றா. பைத்தியக்கார ஆஸ்பத்திரி மாதிரி தான் இருக்குது. போமா, போய் வேலைக்கு பாரு. ஐயோ அப்பா. முத்தமா முடிக்காம விட மாட்டேன் போல இருக்கு. சாரி பாஸ், சாரி. பிரியா, எப்படி உன்னால மட்டும் எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்க முடியுது? பாஸ், நான் காலேஜ் டூர் போனப்ப கொல்லிமலையில ஒரு முனிவரை பார்த்தோம். அவர் ஒரு மந்திரத்தையும் சொல்லி காலையில கண் முழிச்சதும் பார்க்க சொல்லி ஒரு போட்டோவையும் கொடுத்தாரு. அது அப்படி ஒரு பவர்ஃபுல்லான போட்டோ. கண்ணை மூடுங்க பாஸ், கண்ணை மூடுங்க பாஸ். இப்ப வந்துடுறேன். கண்ணை திறக்காம இந்த போட்டோ வாங்கிக்கோங்க. 2 கையை சேர்த்துக்குங்க. அப்படியே போட்டோவை கண்ணில் ஒத்திக்கோங்க. அப்படியே மெதுவா எடுத்து பாருங்க. தம்பி, அந்த பொண்ணுக்கிட்ட நீ எப்படி சந்தோஷமா இருக்குன்னு கேட்டதுக்கு அவளுடைய போட்டாவையே காட்டி அவங்க சந்தோஷத்துக்கு அவங்க தான் காரணம்னு எவ்வளவு பெரிய கருத்தை சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டா பாத்தீங்களா? ராஜேஸ்வரி எஸ்டேட்டில் எத்தனை நாளாக வேலை பார்க்குற? 12 வருஷமா வேலை பார்க்குறேன் சார். மௌனிகா வேலுச்சாமி கொலைகேஸில் உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? சார், இவனை பார்த்தா தான் சந்தேகமாக இருக்குது. பிரபு, டியூட்டி நேரத்தில் நீ அடிக்கடி எங்கே காணாமல் போயிருந்தாவும் கேட்டில் இருக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். எங்கே போகிற, என்ன பண்ணுற? உண்மையை சொல்லிட்டேன்னா உனக்கு நல்லது. அம்மாவுக்கு கையால் வராங்க. நான் தான் அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பிட வச்சு மருந்து கொடுக்கணும். இது முதல்ல அம்மாவுக்கும் தெரியும் சார். சார், எனக்கு என்னமோ இவன் சொல்கிறது, வயசான அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறவன் கெட்டவனாக இருக்க மாட்டான். ஐயா, எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் இருக்குது. அந்த பொண்ணு சார் 4 நாளைக்கு முன்னாடி எங்கள் மேனேஜர் பையில கொடுத்து ஆடிட்டு கொடுத்துட்டு வர சொன்னார். ஆடிட்டுக்கிட்ட பையில கொடுத்துட்டு வரும்போது அவர் தம்பி சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கிறது கேட்டுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஏன்டி என்னை விட வசதியானவனு பார்த்ததும் நான் உனக்கு ஃப்ரெண்டு. இங்கே பாரு,
பணத்துக்காக ஆளை மாத்திர பேர் என்ன தெரியுமா? காலேஜில் என் பின்னாடி சுற்றி தெரிஞ்சவ இப்போ அவன் வந்ததும் என்ன ஃப்ரெண்டுங்கிறா. அவ போனா போட்டு விடுறா. அவளை விட நல்ல பொண்ணு நான் உனக்கு பார்த்து. நீ இன்னும் கொடுங்க வேண்டாம். நான் அவன் அண்ணன்டா. உனக்காக என்ன வேலை செய்வேன்? நான் இருக்கிறேன். உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, நான் செய்யறேன். என்னை ஏமாத்தினவன் அவன் கூட நல்லா வாழவே கூடாது. நல்லா என்ன வாழவே கூடாது. செய்வியா? செய்வியா? உனக்கு இல்லாத அவளை இல்லாமையா பண்ணி வேண்டாம். ராமையா, எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.